இல்லை, அக்காவை கொண்டு போய் விட்டோம். விட்டதுக்கப்புறம் என்னன்னு கூட நம்ம போய் இன்னும் பார்க்கவே இல்லை. அக்கா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு. ஏன்னா அவங்க நாத்தனார் வீட்டில் வேற இருக்கா பாவம். அதையா சரி ஒரு 2 உன்னைய போய் பார்த்துட்டு வர சொல்லலான்ட்டு. நானும் அவங்க அக்காவும் போன அனுப்பவே அவங்க நாத்தனார் அவ்வளோ திட்டினா அக்காவை. போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்றீங்களா அவங்க வீட்டில்? சரிம்மா, பார்த்துருவோம். எப்போ பார்க்கணும்? நாளைக்கு வேணா போவா? உனக்கு நேரம் கிடைக்கிறப்போ நீ போப்பா. இன்னைக்கு தான் போகணும்னு நான் சொல்லலை, நாளைக்கு கூட போ. பாவம் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரியல. அதுக்கு தான் அங்கே நல்லா வச்சுருக்காங்களா இல்லை எப்படி எவ்வளோ நடத்துகிறாங்கன்னு தெரியலையா, அதான் போய் உன்னை பார்த்துட்டு வர சொல்கிறேன். சரி, நான் போய் இன்னைக்கு நேரம் கிடைச்சா கூட போய் பார்த்துட்றேன், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? பாவம் பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கே போயிட்டு ஸ்கூல் அனுப்பலான்னா என்னன்னு தெரியல. அவள் படிக்க வைப்பான்னு தான் நினைக்கிறேன். பிள்ளைகளை படிக்க வச்சாலா படிக்க வைக்கலையான்னு அதுவும் தெரியல. அதான் போயிட்டு அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா. அதாம்மா, இன்னைக்கு போகிறதுக்கு டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லையா நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன். நீங்களும் கூட வரீங்களா அக்காவை பார்க்க? போய் பார்த்துட்டு வருவோமா? இல்லையா, நான் கூட வரல. என்னை பார்த்தாவே கோவப்படுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ மட்டுமே போய் பார்த்துட்டு வா. நான் ஏன் வரதுன்னா சொல்லுமா, கூட்டிட்டு போறேன். இல்லை பரவாயில்லையா, நீயே போய் பார்த்துட்டு வா. பாவம் அக்கா, அவளை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு, என்ன பண்றான்னு தெரியாம. சரி சரி, கவலைப்படாத, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, அக்கா நல்லா தான் இருக்கும். மா, இங்கே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க தானே? சுந்தரியும் சரி, பிரியாவும் சரி, பிரியா அம்மா அண்ணன் எல்லாரும் உன்கிட்ட நல்லா தானே பேசுறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்களா? இங்க எதுவும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. சுந்தரி முன்ன ஒரு மாதிரி இருந்தா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா பேசுறா, நல்லா பாத்துக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சரிம்மா, ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு. சுந்தரியோ யாராவது உன்னை ஏதாவது பேசுனாங்கன்னா சொல்லுமா. இதையும் சொல்லாம நீ ஏன் நினைச்சிட்டு இருக்காதா? அதெல்லாம் யாரும் என்னை எதுவும் சொல்லலையா, நல்லா தான் வச்சுக்கிறாங்க, நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சரியா, நீ போய் அக்காவை மட்டும் பார்த்துட்டு வா, என்ன பண்றான்னு. அதான் டைம் இருக்கிறப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன்னு தானே சொல்றேன். அதான் அப்படி வாழ்ந்த பிள்ளை நம்ம வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி நல்ல வசதியாகவே இருந்து பழகிடுச்சு. இப்போ பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒருவேளை அங்கே நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே தான், இல்லைன்னா என்ன பண்ணுதோ தெரியல, கஷ்டம்தான். ஆமாம்மா, அக்கா பாவம் தான். கணுகளா, என்ன பண்றீங்க? மா சுசீலா, என்ன 3 பேரும் என்ன அழுகுறா பாப்பா? சுபி, என்னமாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை தாத்தா, எங்கள் 2 பேருக்குள்ள கொஞ்சம் சண்டை தாத்தா, அதனால அவளை கொஞ்சம் நான் அடிச்சிட்டேன்னா அதுக்கு தான் அழுதுட்டு இருப்பா போல தாத்தா. வேற எதுக்கும் அவள் அழுகலை, சும்மா அதுக்கு தான் அழுகிறா. அதுக்கு அழுகிறா பாப்பா? சுபி, அதுக்கு அழுகிறா? என்னம்மா நீ? அக்கா தானே, அக்கா கூட போய் சண்டை போடலாமா என்ன? பெரியவ அடிச்சிட்டாளா, இப்ப அழுகிறது யாரு? நீ. தேவையா எதுக்கு அழுகணும்? மா சோபி, பாப்பா சின்ன பிள்ளை இல்லையா, நீ தானே அவளை நல்லா பார்த்துக்கணும். இப்படி போட்டு போட்டு அடிக்கலாமா என்ன? அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா சோபி. இல்ல தாத்தா, அவ சும்மா சேட்டை பண்ணுனா, அதனாலதான். அவளும் பொய் சொல்றா அக்கா. தாத்தா, அதனாலதான் நான் ஒன்னும் அழுகவே இல்லை. அதனால அழுகலையா? என்ன அதனால அழுகலன்னு சொல்லுதுப்பா சுபி. அப்புறம் எதுக்காக? ஏமா சுசிலா, பாப்பா எதுக்காக அழுகுது? சுபி, அப்புறம் எதுக்குமா அழுகுற நீ? சுமாரடி. மாமா, அவ சும்மா சின்ன பிள்ளைங்க 2 அடிச்சுட்டு இருந்துச்சு, ஒன்றும் இல்லை மாமா. என்ன விஷயம் மாமா? இல்லை தாத்தா, இந்த அனு பாப்பா டைரி மில்க் கொண்டு வந்துச்சுல, அது வேணும்னு தான் தாத்தா. அதுக்காக தான் அதை பார்த்த உடனே சாப்பிடும் போல தோணுச்சா, அதான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பா டைரி மில்க் அவ்வளோ வாங்கி தருவாங்க. இப்போ அந்த பாப்பா ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்குது. அவ்வளோ வச்சிருக்கு, ஆனால் ஒன்று தர மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா, அதுக்காக தான் அழுதுட்டு இருந்தேன், அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். தாத்தா தான் உனக்கு கண்டிப்பா டைரி மில்க் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன்லம்மா, அப்புறம் எதுக்கு நீ அழுகுற? இதுக்கெல்லாம் போய் அழலாமா என்ன? இதுக்கெல்லாம் அழக்கூடாது. சரி சரி, வாங்க. எங்க தாத்தா, வாங்கன்னு கூப்பிடுவியா? மாமா, எங்க கூப்பிடுறீங்க வாங்கன்னு? சுசிலா,
அணுவுக்கு பர்த்டே இல்லை, அதனால செலிப்ரேட் பண்றாங்கம்மா. கேக் வெட்டுறாங்க. வாங்க, நீங்க 3 பேர் வாங்க, கேக் வெட்டிட்டு வரலாம். நாங்களா? ஆஹா, வேணாம் மாமா, நாங்களாம் வரல. ஐயோ, அங்க வந்தாவே நந்தினி கோவப்படுது. நாங்க வீட்டுக்குள்ள வந்தாவே நந்தினிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நந்தினி ஒரு மாதிரி பேசுது, திட்டுது. வேண்டாம் மாமா, நாங்க வரல. ப்ளீஸ் விட்டுருங்க. மா, நான் இருக்கும்போது அந்த பிள்ளை திட்டுவாளா? அதுவும் கேக் வெட்டுறதுக்கு வர்றீங்க, அதுக்கு போய் திட்டுவாளா நந்தினி? வாமா, அவள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் கூப்பிடவே வந்தேன். நீங்க 3 பேர் வாங்க. சோபி வா, சோபி. சுபிமா வா. இல்ல மாமா, பரவாயில்ல மாமா. கேக் வேணா கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொடுக்கட்டும். நாங்க அங்கே வரல. எதுக்கு சும்மா வந்துட்டு நந்தினிக்கு டென்ஷன் ஆகும்? தேவையா? நாங்க பாட்டுக்கு இங்க இருந்துடுறோம் மாமா. ப்ளீஸ் எங்களை கூப்பிடாதீங்க அங்க. என்னம்மா நீ? நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டியா? கூப்பிட்டு இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் வந்தா என்ன? அதுக்காக இல்லை மாமா. வந்தா ஒன்றும் இல்லைதான். இருந்தாலும் வேணாம் தாத்தா. அம்மா ஏற்கனவே அம்மாவை பார்த்தா அவங்க கடுப்பாகுறாங்க. அம்மா பார்த்தா டென்ஷன் ஆகுறாங்க. வேணாம் தாத்தா, அம்மா தான் பாவம். சோபி, என்னம்மா நீயும்மா? வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அம்மா, தாத்தா இவ்வளோ கூப்பிடுறாங்கல்ல, போலாம்ல. அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் தாத்தா வந்திருக்காங்களா. அதனால அத்தை நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. நீ வா, நம்ம போவோம். தாத்தா இவ்வளோ தூரம் கூப்பிடும்போது போகாமையா இருப்ப? நீ வாமா. சுபி, அடிச்சிருவேன் திருப்பி. வாய் மூடிட்டு இரு. உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம்மா, நம்ம போவேனா. அதான் நானும் சொல்றேன். மாமா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணாம் மாமா, எங்களை விட்டுருங்க. மா, நான் கூட்டிட்டு போறேன். அங்க அவ ஒன்றும் சொல்ல மாட்டா. சொல்லிட்டு தான்மா நான் வர்றேன். வாங்கம்மா. இங்கனக்குள்ள இருந்துட்டு உங்களை விட்டுட்டு கேட்க விட்டா நல்லாவா இருக்கு? அதுதான் எனக்கு மனசு கேட்கல. நீங்க வாங்க, 3 பேர் வாங்க. கேக்கு வெட்டின நிமிஷத்துல வந்துடலாம். சரியா? வாங்க. சோபி, சரி வா. தாத்தா இவ்வளோ கூப்பிடும்போதே போகலன்னா மரியாதை இல்லை. எவ்வளோ டைம் கூப்பிடுறாங்க, போனாதான். வா சோபி. சரிடி சுபி, வா, அல்லாத. அப்பாடா, தாத்தா அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க, போலாம் வேமா. உங்க தாத்தா போலாம். வாடா. தாத்தா டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்களா தாத்தா? ஆ, சூப்பரா பண்ணிருக்காங்களே, வந்து பாரு. சரி தாத்தா, வந்து பாக்குறேன். மா, தாத்தா கிட்ட ஏமா வரேன்னு? எனக்கெல்லாம் அங்க போறதுக்கு பிடிக்கவே இல்லைம்மா. ஏமா நீ வரேன்னு சொன்ன தாத்தாட்ட? அவங்க இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்கல்லடி, அப்புறம் போகாம என்ன பண்றது சொல்லு. அதனாலதான் வரேன்னு. சரி வா, போயிட்டு தான் வருவோம். அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் சங்கடப்படுவீங்க. தேவையா நமக்கு? சொல்லுங்க, தேவையாம்மா? சரி வா, என்ன பண்றது பாத்துக்கலாம், வா. எவ்வளோ சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாராமா? அவங்கள கூட்டிட்டு வந்தே தான் வீட்டு போயிட்டாரு. இன்னும் காணும் பாரு. என் பையன் இருக்கானே, அவனையும் காணும், இவங்களே காணும். நான் என்னடி பண்றது? நான் அவரை போவேனான்னு தான் சொன்னேன். அவர் மனசு கேட்காம போறாரு. என்ன பண்ண சொல்ற? என்கிட்டயே திட்டிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் அவ வந்ததுல இருந்து அப்பா பண்றது எதுவுமே சரியில்லை. பேத்திங்கன்ட்டே உட்காந்துட்டு. சரி, எனக்கு கோங்கோமா வருது பாத்துக்க. அப்பா பண்றது எதுவுமே பிடிக்கல எனக்கு. சரி வீடு, அந்ததான் வந்துட்டாங்க. அனுமா, ஹாப்பி பர்த்டே அனு. தேங்க்யூ அனு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அனு. தேங்க்ஸ். யார் கூப்பிட்டாலும் அப்படியே பின்னாடி வந்துடுறதோ? அவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா நமக்கு அறிவு இருக்காதா என்ன? அறிவு இருக்காதா? வந்துடுறா கூப்பிட்ட உடனே. நந்தினி, அவங்களே வர முடியாதுன்னு அவ்வளோ போராடினாங்க. நான் தான் நீங்க வந்தாகணும்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா ஒரு மாதிரி பேசுறா. நந்தினி, ஒரு அளவுதாம்மா, இப்படி எல்லாம் பேசாத, சரியா? போங்கப்பா. இப்ப வீட்டுல வேலை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன? ஏன்னா அவங்கள மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு போய் வச்சுட்டு கேக் வெட்டிட்டு இருக்காங்க நினைக்க மாட்டாங்க? கண்டிப்பா நினைப்பாங்கப்பா. நீ ஏன்ப்பா புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாருக்கு பதில் சொல்றேன் இப்போ? எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்க போறாங்க. என்ன மேடம், நீங்க அவங்களுக்கு மட்டும் வீட்டுக்குள்ள வச்சு கேக் வெட்டிட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடல அப்படின்னு கேட்பாங்கப்பா. புரியாம பண்ணிட்டு இருக்கீங்கப்பா நீங்க. வேலை பாக்குறவங்களும் இவங்களும் ஒண்ணாமா? சொல்லு நந்தினி, வேலை பாக்குறவங்களும் இவங்களும் ஒண்ணா?
அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆ எல்லாருக்கும் என்ன தெரியும், இவங்க என்னோட ரிலேட்டிவ்னு தெரியாது. இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்றவங்க, வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும் எல்லாருக்கும். அதனால அவங்க அப்படிதான் கேட்பாங்க, ஏன் தான் அப்படி பண்றீங்களோ. சரி சரி, கேக் வெட்டுற வேலையை பாரு சும்மா. அண்ணா இன்னும் காணும். தெரியலடி, இவனாலதான் லேட்டே ஆகுது, இல்லைன்னா முன்னாடியே வெட்டி தொலைச்சிருக்கலாம். சரி, கடுப்பா வருது. இவனும் ஏன் இப்படி பண்றானோ தெரியல. ஓ அப்பாவும் வர லேட் ஆகும்ட்டாரு. ஏன் இப்படி பண்றீங்க, என்ன போட்டு படப்படுத்துறீங்க? ஆனா கேக் என்ன ஃபிளேவரு? வாவ். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கையிடு. மா என் கேக் போச்சு, அம்மாவை தொட்டுட்டா போலமா. அறிவில்ல, கேக் மேல வந்து கை வச்சிட்டு இருக்கா. அறிவு இருக்கா இல்லையா? உங்க அம்மா அதெல்லாம் சொல்லி விளக்கலையா? கேக் எப்படி கை வைக்கிறா? சி. அத்தா, ஃப்ளேவர் என்னன்னு பார்க்கலாம் தான் பார்த்தேன். அத்தை நான் டச் பண்ணல, பண்ணதான் போனேன். அதுக்குள்ள நீங்க சத்தம் போட்டோன்னே நான் பார்க்கல அத்தை. கொஞ்சமாவது டீசெண்டா இது பண்ணுங்க, இப்படி கை வைக்கிற கடவுளே. சே, அப்படியே அடிச்சுன்னா பாத்துக்கோ. நந்தினி, சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு நீ அதை பிடிச்சி அவ்வளவு திட்டு திட்டுறா? நீங்க பேசாம இருங்கப்பா, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். நந்தினி விடுமா. எனக்கு இந்த கேக்கே வேணாப்பா, அவ தொட்டுட்டா. நான் இதை வெட்டவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு வேற கேக் நீங்க ஆர்டர் போடுங்க. எனக்கு இந்த கேக் வேணாம் வேணாம் வேணாம். மா சுபியை கூப்பிடுமா. ஏமா இப்படி பண்றா, தேவையில்லாம பாரு. சுபி எங்க வா, எதுக்கு எங்க போன? ஷோ ஏண்டி இப்படி பண்ற நீ வேற. வாடி இங்க வாடினா. இல்லம்மா, இந்த கேக் என்ன ஃப்ளேவரா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணதாமா நான் பார்த்தேன். அத்தை நிஜமா செக் பண்ணலாம் தான் நான் இப்போ தொட கூட இல்லை, இப்படிதான் கை வைக்க போனேன். அதுக்குள்ள நீங்க சத்தம் போட்டீங்களா? நான் பார்க்கல அத்தை. சாரி அனு, சாரி அனு. நீ கேக் கட் பண்ணு, நான் டச் பண்ணல, நீ கேக் கட் பண்ணு.